அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தினசரி பயனுள்ள வீடியோக்களை போட்டு வருகிறோம். நீங்கள் அதற்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு எப்பவுமே எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தரக்கூடிய தொழில்கள் பற்றி பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. எந்த ஒரு ஜாதகத்திலுமே 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடம் தான் சார் நம்ம வருமானத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். 2ம் 10ம் முதல் தரம், 6 3வது இடத்துல இருக்கும். 6ஆம் இடங்கிறது வேலை சார்ந்த ஒரு விஷயங்களை குறிக்கும். 2ஆம் இடங்கிறது சுய தொழில் மூலம் நமக்கு வரக்கூடிய வருமானங்களை குறிக்கும். ஜோதிடம் எல்லாம் 2ஆம் இடம் தான் சார். அதே மாதிரி 10ஆம் இடங்கிறது தொழில் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். சரிங்களா? ஒரு நிறுவனம் வச்சு அதன் மூலியம் வரக்கூடிய வருமானங்களை குறிக்கும். அந்த 3க்கு இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுங்க. 6ஆம் இடங்கிறது வேலை செஞ்சு வரக்கூடிய சம்பாதித்தை குறிக்கும். சரி, புதன் தனித்து லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ 2ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருக்கும்போது அங்க புதனின் காரகத்துவங்கள் சிறப்பாக செயல்படும். இதுல ஒரு விதிவிலக்கு, சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது இது கொஞ்சம் ஒரு இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலான பாயிண்ட். இது சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கூட நல்ல பலன்களை செய்யும். 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் கூட நல்ல பலன்களை செய்யும். சரி, நம்ம பொதுவா எடுத்துப்போம். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் லக்னத்திற்கு இந்த 2, 6, 10ஆம் இடத்தோட புதன் மட்டும் சம்பந்தம் பெற்று அது சுபருடைய வீடாக இருந்து, நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சுபருடைய வீடுன்னா என்ன அப்படின்னு. ஒரு வீடியோல அதை சொல்லி நேரம் கடத்த விரும்பல. அது சுபருடைய வீடா இருந்து அவர் தனித்து புதன் இருந்து எங்காவது இருந்து குரு பகவான் வலிமை பெற்று அந்த புதனை பார்க்கும்போது புதனின் காரகத்துவமான தொழில்கள் சிறப்பாக அமையும். அதுலயும் அடிப்படையில மிதுனம், கன்னி, ராசி லக்னத்தோட தொடர்பு கொண்டவங்களுக்கு இன்னும் அபாரமான பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார், புதன் எப்படிப்பட்ட கிரகம்? மிதுனத்துல ஆட்சி, கன்னியில உச்சம், மீனத்துல நீச்சம், இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் லக்னத்துல திக்பலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த 2ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடிய புதன் குருவின் பார்வையில அதிக வலிமை பெற்று நம்ம ஆதித்ய குருஜியை சொல்ற மாதிரி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு அமையக்கூடிய தொழில்கள் மிக சிறப்பான தொழில்களா அமையும். அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நம்ம முழுவதுமாக சொல்றதால கொஞ்சம் உங்களுக்கு சொல்றோம். சரி, புதனுடைய அமைப்புல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாய்மாமன். புதன்னா தாய்மாமன். 2வது பாத்தீங்கன்னா காளிமனை. இது 2ம் தான் புதனுக்குரிய நேச்சுரல். இயற்கை விவசாயம் பார்ந்த பகுதி. இப்ப மிதுனம், கன்னி, ராசி லக்னத்துக்காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா விவசாய பகுதிகள் இருக்கும். நாத்து நட்டிருப்பாங்க, பயிர் நட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு வெள்ளாமை வச்சு அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். இது பேசிக் அடிப்படையில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதன் பாத்தீங்கன்னா எப்பவுமே சார் புத்திசாலித்தனமான ஒரு பேச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சமாதானமான ஒரு பேச்சுக்கு அவர் தான் சொந்தக்காரர். ஒரு வீட்டுல கன்னி லக்னத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக மூத்தவரா இருக்க மாட்டாரு, அவர் இளையவராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர். இந்த அரசு நிறுவனங்களாகட்டும் தனியார் நிறுவனங்களாகட்டும் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறது பூரா நம்மளுடைய புதன் தான். ஓகேங்களா? அதனை எடுத்து பாத்தீங்கன்னா கணக்கு எழுத்து அழகா எழுதுவார். அழகா எழுதுறது, அழகா பேசுறது, அழகா எக்ஸ்பிளனேஷன் சொல்லி கொடுக்குற தொழில் வேணுமா குருவின் பார்வை அவருடைய தொடர்புல வரலாம். ஆனா அந்த சொல்லி கொடுக்குற தொழில ரொம்ப எளிமையா அழகா அடுத்தவங்களுக்கு போய் புரியற அந்த குணத்தை, அந்த எண்ணத்தை தரக்கூடிய புதன் பகவான் மட்டும்தான். ஓகேங்களா? அதனை எடுத்து பாத்தீங்கன்னா கணக்கு பிள்ளை, கணக்கு மெயின்டெனன்ஸ் பண்றவரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு அபாரமான ஒரு தொழில். உங்களுக்கே நல்லா தெரியும். ஜோதிடம் மறைபொருள் சாஸ்திரம். இந்த மறைபொருள் சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை புதன் கிட்ட தான் அதிகம் இருக்கு. புதன் தான் ஜோதிடத்துக்கு அதிபதி. ஓகே, அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா புதன் உடைய வலுவை நல்லா கவனிங்க. புதன் வலுவா இருந்தா தான் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்கணும். புதன் வலுவில்லாட்டி நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு சரியான அமைப்புல நீங்க கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வங்கியில வேலை செய்யறது, சீட்டு நடத்தி இந்த ஏலம் விடக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்கிங்,
இந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து, அரசு பேருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் பூரா புதனுடைய அமைப்புல தான் வருவார். இங்க இன்ஸ்பெக்டர்னு இருக்கக்கூடாது, அவர் செக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் வேண்டாம், செக்கர், செக்கிங், அவர் எல்லாம் இந்த புதன் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவார். இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அழகுபடுத்தி பேசுவார். அந்த மாத்தி பேசுறதுனால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாரதரின் கழகம் நன்மையில் முடியும். புதன் வந்து யாரோடையும் பகச்சிக்க கூடாத ஒரு கிரகம், பகச்சிக்காது யாரையுமே. சந்திரனை தவிர மீதி எல்லா கிரகங்களோட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புதன் இருக்கு. அதனாலதான் புதனை வந்து சபாநாயகர் பதவியில உட்கார வச்சிருக்காங்க நவகிரகத்தினுடைய வேலையில. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது, பாண்டு பத்திரத்துல ஜாமீன் கையெழுத்து. சார் பத்திரம்னா புதன், சொத்து பத்திரமாகட்டும் ஜாமீன் பத்திரமாகட்டும் எதா இருந்தாலும் சரிங்க சார், புதன் தான். ஜாமீன் பத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரிகை, எல்லா பத்திரிகைகளும் புதன் தான். தகவல் தொடர்பு, செல்போன்ல ஆரம்பிச்சு செல்போன், கம்ப்யூட்டரு, மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு அத்தனையுமே பாத்தீங்கன்னா புதன் தான். ஓகேங்களா. இந்த புதனின் அருள் இல்லாமல் ஒரு மனிதர், புதனின் அருள் இல்லாமலும் மிதுனம் கன்னியின் தொடர்பு இல்லாமலும் யூடியூப்ல ₹1 கூட சம்பாதிக்க முடியாது, வாட்ஸ்அப்ல சம்பாதிக்க முடியாது, ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது, சமூக வலைதளத்துல சம்பாதிக்கவே முடியாது. இதுக்கு புதனின் அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், கவிதை, நான் அதை கொஞ்சம் பார்த்தே படிச்சிடுறேன், ஏன்னா ஒரு சில விஷயம் விட்டு போயிடும். அதனால உங்களுடைய அனுமதியின் பேர்ல நான் அதை வந்து பார்த்தே சொல்லிடுறேன். கம்யூனிகேஷன், கவிதை, கட்டுரை, அப்ளிகேஷன் ஃபில் பண்றது. ஓகேங்களா, அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலி நிலம், துண்டு, வேட்டி நெய்யக்கூடிய இடம், அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை இலைகள், சரிங்களா, பச்சை கலர் இருக்கக்கூடிய அந்த இலைகள், அதே மாதிரி காதல், இளமை, செல்போனு, புத்தகம், செல்ஃபு, அலமாரி, இதெல்லாமே புதன் தான் சார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாவி, ஒரு வீட்டுக்கு தேவையான சாவியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான். ஆடை, காலண்டர், ரேடியோ, ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர், மாமன், இளைய குழந்தை, இளைய மருமகன், தபால்காரர், கணக்கு ஆசிரியர், காதலன், காதலி, கணக்கு டீச்சர், பத்திர எழுத்தாளர், தூதுவர், வக்கீல், பத்திரிகை, ரியல் எஸ்டேட்ல இந்த நிலத்தை அளக்கிறவர். ஓகேங்களா. ஜூனியர் அசிஸ்டண்ட், கிளார்க்கு, ஆடிட்டரு, கடன் சார்ந்த ஒரு விஷயம். குறிப்பா நம்ம மகாவிஷ்ணு, திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுடைய அத்தனை அவதாரங்களும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போ இந்த அமைப்புல நமக்கு வந்து இதன் மூலியம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சில நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு இருக்கும். சரி, அதே நேரத்துல இது புதனின் குணங்களாக இருந்தாலும், புதன் இந்த வகையில நமக்கு வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும், அந்த புதன் வந்து 2ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் குருவின் பார்வையில இருக்கணும். வளர்பிறை சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன்ல இருக்க மாட்டாரு, பௌர்ணமியை நெருங்கிய சந்திரன் தான் புதனை பார்ப்பார், சந்திரர் யோகத்துல பார்ப்பார். சந்திரன் புதன் எந்த காலத்திலயும் சேரவே கூடாது, சேர்ந்தா இங்க நம்ம சொல்ற பலன்கள்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 வழியில வருமானம் தரக்கூடிய கிரகமும் புதன் தான். ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே புதன் சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படை விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த புதன் யாரோட சார் இணையக்கூடாது? புதனை பத்தி இன்னைக்கு பார்த்துடலாம். புதனுக்கு நல்லா பாருங்க, புதனுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சூரியன் சார். புதனுக்கு ரொம்ப அதிநட்பான கிரகம் சூரியன். சரி, அதன் பிறகு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்ச கிரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். சரிங்களா. 3ஆவது இடத்துலதான் பாத்தீங்கன்னா சனி. இந்த சனி வந்து நட்புன்னு சொல்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் சனியும் புதன் வந்து சனியோட வீட்டுல இருக்கும், அங்க சமமான பலன் தான் தரு தவிர ஆகா ஓகோன்னு பலன் தரல. அதே மாதிரி தனுசுல இருக்கக்கூடிய புதனும் நல்ல பலனை தருது. அது தனித்த புதனோ சூரியனோட சேர்ந்த புதனோ, தனித்த புதனா இருந்தா அபாரமான பலன் தரும், சூரியனோட சேர்ந்த பலனா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீனத்துல இருக்கிற புதன், எல்லாரும் நினைப்பீங்க இங்க நீச்சம், நம்ம சார் வந்து ரவிச்சந்திரன் சார் வந்து இங்க ஒரு நெகட்டிவா தான் சொல்லுவார் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது சார். இங்க ஏதாவது ஒரு வகையில நீச்ச பங்கம் அடைஞ்சிருவார். சரி, நீச்ச பங்கமே அடையலாலும் சரிங்க சார், புதனின் காரவத்துவங்கள் இங்க வந்து கொஞ்சம் பாதிப்படையும். ஏன்னா நீச்சம் அடைகிறாரு இல்லைங்களா, தாய் மாமன் காளி மனை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்துருவார். ஆனா
எழுத்து அழகா கொடுத்துருவாரு. புதனின் துறையான மீடியாவில் நம்மளை பணம் சம்பாதிக்க வச்சிருவாரு. ஏதாவது ஒரு வகையில பரிவர்த்தனை, புதனும் குருவும் பரிவர்த்தனை அடையும் போது, நம்ம ஆதித்ய குருஜெய ஜாதகத்துல புதன் நீசம் தான். ஆனா அவர் குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா, அதாவது புதன் இருக்கிற வீட்லயே சுக்கிரன், அதாவது நீசப்பங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சு. அங்க சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை வேற அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில புதனின் அமைப்பு ரொம்ப யோகமா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு சாருக்கு. அதே மாதிரிதான் இங்க வந்து நீச்சம்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்மள மீடியாவில என்ன ஒரு சின்ன சர்க்கிளையே கொடுத்து அதன் பிறகு நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல கண்டிப்பாக இங்க இருக்கிற புதன் கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் புதன் இங்க இருந்தா நன்மை அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா பாத்துங்க, மேசத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல சார், அப்படி ஒன்றும் பெரியதெல்லாம் அவர் வந்து கெடுக்க மாட்டார். ரிஷபத்துல இருக்கும்போது அபாரமாக யோகம் தருவார். மிதுனத்தில் இருக்கும்போது மிக மிக சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக செய்வார். நான் சொல்றது எல்லாமே தனித்த புதன். ஓகே, கடகத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இங்க நல்ல பலன் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு விதிவிலக்கு என்னன்னா, அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருந்தா மட்டுமே விதிவிலக்கு. குருவின் பார்வையில் இருக்கும்போது விதிவிலக்கு, சுக்கரனோட இணைவில் இருக்கும்போது விதிவிலக்கு. ஆனா இங்க சுக்கரன் புதன் 2 பேருமே பலகீனம் அடைவாங்க இந்த கடக வீட்டுல. சரி, அதுக்கப்புறம் சிம்மத்துல அபாரமான யோகத்தை தருவார். அபாரமான யோகம், நல்ல வார்த்தை கவனிங்க, அபாரமான யோகத்தை சிம்மத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து கண்டிப்பாக தருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணில சொல்லவே வேண்டாம் சார், அவருக்கு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையக்கூடிய வீடு, மிக சூப்பரான ஒரு பலனை வந்து தருவாரு. துலாத்திலையும் அதே மாதிரி நல்ல பலன்களை தருவார். விருச்சிகத்திலையும் கொஞ்சம் ஒரு 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 மீடியமான பலனை தருவார், தவிர ஒரு கெடுபலன் தர மாட்டார். என்ன, பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார். சகோதர வழி ஒற்றுமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுவார். இதுதான் வந்து அங்க இருக்கிற செய்வார். எந்த அமைப்புகளுமே தன்னுடைய தசா புத்தி அந்தரத்தில் மட்டுமே ஒரு கிரகங்கள் செய்யும் அப்படிங்கிறது நீங்க அடிப்படையாவே நினைச்சுக்கோங்க சார். ஓகே, அதற்கப்புறம் பாருங்க, இங்க சார்னு பேசுறேன், நம்ம சேனல்ல வந்து மேடமும் பாக்குறீங்க, அதனால மேடத்துக்கும் சேர்த்தே நம்மளோட பதில். சரி, ஓகே. நம்மளுடைய தனுசு வீட்டுல இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பா செய்வார். அவர் மட்டும் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். மீனத்துல இப்பதான் சொல்லி முடிச்சேன். மகர கும்பத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது சமமான வீடு. ரொம்ப ஒரு கெடுபலன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க வந்து வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கிற வீட்டின் அதிபதி வலுவா இருக்கும்போது எந்த கிரகமா இருந்தாலும் நல்ல பலனை செய்யும். அதற்கு புதன் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. புதன் யார் வீட்டுல உட்காந்துருக்காரோ அந்த வீட்டின் அதிபதி வலுவா இருக்கும்போது புதன் திசையும் நல்ல ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு உறுதி. சரி சரி, எல்லாருமே இந்த கடன் 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 சொல்றாங்க. சில கடன்னா புதன் அப்படின்னு சொல்லி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் சொல்லி சொல்றாங்களே, அது வந்து உண்மையா அப்படின்னா, சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதை நீங்க பாருங்க. ஒரு மனிதனுக்கு தினசரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அப்ப தினசரி வருமானம் அதிகம் வரும்போது ஒரு மனிதன் கடன் வாங்க தேவைப்பட மாட்டார். அதே மாதிரி மாத சம்பளம் சொல்லக்கூடிய அந்த தினசரி சம்பளத்தெல்லாம் சேர்த்துதான் சார் நம்ம மாசமா வாரமா வந்து வாங்கிக்கிறோம். அப்ப அன்றாட வருமானத்தை தரக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் பாதிப்படையும் போதுதான் நம்ம 6ஆம் இடங்கிறது புதனை வந்து தொடுறோம். அதுல கூட பாத்தீங்கன்னா புதன், அதாவது வருமானம் குறையும் போதுதான் வந்து நம்ம புதனை போய் ஆக்டிவேட் பண்ணுவோம். தவிர நிறைய பணம் 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் அடைஞ்சு அது வந்து திருக்கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்களா இருக்கிறவங்க ஏன் சார் போய் கடன் வாங்க போறாங்க? அந்த வீடு சுபத்துவமா இருக்கும்போது அவங்க எப்படி சார் போய் கடன் வாங்குவாங்க? அதனால கடனுக்கும் புதனுக்கும் ஓரளவுக்கு சம்பந்தம் இருக்கு, தவிர பூரா கடனும் அந்த கேஸா தூக்கி அவன் மேல போடு, இந்த கேஸா தூக்கி அவன் மேல போடு, இன்னொரு கேஸா தூக்கி அவன் மேல போடுங்கிற மாதிரி எல்லா கடனுக்குமே புதன் காரணம் இல்ல. கல்விக்கான கடனுக்கு மட்டும்தான் சார் புதன் காரணம். மற்ற எந்த கடனும் புதனுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குங்க, இல்லாட்டி நீங்க விட்டுருங்க. ஓகேங்களா? சரி, புதன் யாரோட இணையக்கூடாது? நல்லா கவனிங்க. புதன் ராகுவோட 8 டிகிரிக்குள்ளார இணையக்கூடாது. இணையும் போது புதனின் காரகத்துவம், புதனின் ஆதிபத்தியம் அத்தனை கெடும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேதுவோட புதன் இணையும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ராகு அளவு கேது மோசமானவர் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய கேது வந்து பாத்தீங்க, அந்த கேது திசையா அல்லது புதன் திசையா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? சூட்சமவுல வந்து பாவகிரகங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கேது வந்து ஒரு ஒளியும் அல்லாத இருளும் அல்லாத ஒரு நியூட்ரலான கிரகம். அப்படிங்கிற போது கேதுவோட இணையும் கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான காரகத்துவங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால அது வந்து மிகப்பெரிய தவறு கிடையாது. இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதுக்கடுத்து சனியோட இணையவே கூடாது. அவருக்கு வந்து நண்பரு சமமானவரை எப்படி நீங்க எந்த ஃபார்முலால எடுத்தாலும் சரிங்க சார், அவரு இணையவே கூடாது. எப்பவுமே சுபகிரகங்கள் பாவகிரகங்களோட இணையக்கூடாது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, செவ்வாவோட இணையவே கூடாது. இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்தவங்க தான் சார் இந்த கல்வியா செல்வமா வீரமா இந்த 3க்குமே தொடர்பு இல்லாமலே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இல்லைன்னு கண்ணதாசன் சார் பாட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு இருந்தா இன்னொன்னு கிடையாது. கல்வி இருந்துச்சுன்னா வீரம் இல்லை, வீரம் இருந்துச்சுன்னா செல்வம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புல இதை கொண்டு போய் விட்டுரும்.
செவ்வாயோட அவர் வந்து இணையக்கூடாது. எங்கேயாவது இருந்து புதனை செவ்வாய் பார்த்தா இவங்க தான் நாத்திகம் பேசுவாங்க. நான் இந்த வீடியோல ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. லக்னாதிபதி அதாவது ஒரு மாதிரியான இடத்துல இருந்து புதனை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்க்கும்போது அந்த செவ்வாய் லக்னத்துக்கு வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் பார்க்கும்போது இவங்க ஆதிபத்திய அதாவது நாத்திகம் பேசுவாங்க. கடவுள் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் பலன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சந்திரனோட எப்பவுமே ஒரு இணையக்கூடாது சொல்லியாச்சு. சூரியனோட மட்டும்தான் சார் ஒரு இணையலாம். புதனுக்கு அஸ்தங்கம் தோஷம் இல்லை. எந்த நிலைமையில இருந்தாலும் புதன் வந்து சூரியனை ஒட்டி கொண்டே போகும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோல ஒரு உண்மையை சொல்றேன். மிதுன கன்னி ராசிக்காரங்களுக்கு பாருங்க, சூரியனின் காரகத்துவம் அல்லது ஆதிபத்தியம் அந்த பேருடைய சம்பந்தம் இருக்கிறவங்களோட தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மிதுன ராசியோ கன்னி ராசியிலோ பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு பாருங்க ராஜா, தினகரன், இந்த மாதிரி சூரியனுடைய பேர்கள்ல சம்பந்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய நட்பு வட்டாரத்துல நிச்சயமா இருப்பாங்க. அவங்க மூலியம்தான் இவங்க வந்து முன்னேறி போவாங்க. அப்ப சூரியனோட புதன் இருக்கிறது எந்த வகையிலையும் தீங்கு கிடையாது, அது நன்மையே தரும் அப்படின்னாச்சு. சரி, எல்லா கிரகங்களும் சொன்னியாச்சு. புதனோட குரு சேரலாமா சார்? இங்கதான் சார் இருக்கு சார். நல்லா கவனிங்க. குருவுக்கும் புதனுக்கும் இயற்கையிலே ஒரு பகை உண்டு. அது அந்த சந்திரனின் கதைகள்ல வச்சு சொல்லும் போது தெரியும். ஏன்னா குருவின் மனைவிக்கும் சந்திர பகவானுக்கு பிறந்தவர் தான் புதன். அதனால குரு என்ன பண்ணுவாரு, புதனை வந்து தன்னுடைய பகை கிரகமா நினைப்பார். புதன் தான் வழக்கம் போல சொல்லிட்டோமே, அவர் யாரையுமே பகையா நினைக்க மாட்டாரு சந்திரனை தவிர அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கும்போது அவரு மற்ற யாரையும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாரு. குரு வந்து குருவும் புதனும் இந்த குரு புதன் மட்டும் இணைஞ்சிருக்கும் போது புதன் தசை நல்ல யோகத்தை கொடுக்குதுங்க சார். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா எங்கேயாவது இருந்து வடிவேல் சொல்ல மாதிரி எங்கனக்குள்ளேயாவது இருந்து இந்த செவ்வாய் சனி ராகு கேதுவுடைய தொடர்பு இந்த ஜாதகருக்கு வந்துருச்சு, இந்த அமைப்புக்கு குருவும் புதனை பார்த்துருச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் சார் புதன் மட்டும் யாரையும் பகைச்சிக்காம அப்படி நியூட்ரலா தட்டிட்டு போகும். அதனாலதான் கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவை அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து 5000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சார் ஒரு 2000 பணம் கொடுக்க மாட்டாரு. ஆனா புதனின் காரகத்துவங்களை ஒண்ணு கல்வி அறிவு. இந்த அறிவை நீங்க எங்கேயாவது போய் சார் இந்த லெட்டர் கொஞ்சம் எழுதி கொடுங்க. இப்பெல்லாம் யாரும் லெட்டர் எழுதுறதில்ல, அந்த காலத்துலதான் லெட்டர் எழுதுனா அதை அப்படியே எழுதி கொடுப்பாங்க. இதுக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை சார். ஆனா இன்னைக்கு புதனின் அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா இன்னமும் கிராம பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன் பண்ண தெரியாது. அவங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த புதன் ஆதிக்கத்தை இருக்கிறவங்கிட்ட கொண்டு போய் சார் இந்த ஒரு போன் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீட்டா போன் பண்ணுவாங்க. ஆனா மற்ற குருவின் காரகத்துவங்களோ செவ்வாயின் அமைப்புகளோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. புதனின் காரகத்துவங்கள் அல்ல அல்ல குறையாது, குருவின் காரகத்துவங்கள் வந்து கொடுக்க குறையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினசரி பயனுள்ள வீடியோக்களை வந்து எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் சரி, எதற்காக ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஒதுக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.